எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோவை காட்ட போகிறது சமையல் குறிப்புகள் தான். அதுவும் சாதாரண சமையல் குறிப்பு இல்லை, முக்கியமான சமையல் குறிப்புகள். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. இது யாரும் சொல்லித்தரது டிப்ஸுகள், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பார்ப்போம், பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்வோம். இங்கே பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளணும். முதல்ல நாங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்வோம். பச்சை மிளகாய் இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் பச்சை மிளகாயோட விலையும் அதிகமாக போக போகுது. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய்க்கு அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை மிளகாவை கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதில் நுனிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிறணும். இப்படி வெட்டுனா உங்களுக்கு கறிகளுக்கும் பிரட்டல்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வெட்டின சின்ன வெங்காயத்தை ஒரு கண்ணாடி போத்தலில் போட்டு வச்சுருக்கேன். பிறகு இந்த போத்தலுக்குள்ளே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளணும். ஊற்றிட்டு நல்லா பாட்டிலில் நல்லா குலுக்கி விடணும். குலுக்கிட்டு பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம். நீண்ட நாட்களுக்கு அப்படியே இருக்கும். அடுத்து சமையல் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிக்கனை ஃபுல்லாக கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ திரும்ப நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது முழு பாக்ஸையும் நாங்கள் எடுத்து ஐஸ் போகும் வரை காத்திருக்கணும், இல்லாட்டி தண்ணியை பிடிக்க வேண்டி வரும். அதனால் அதிக நேரமும் செலவாகும். அதை திரும்ப கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரம் மின்சாரமும் அதிக வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இலகுவாக வேலையை முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் தேவையான துண்டுகளை ஒவ்வொன்று ஒட்டுப்படாமல் கொஞ்சம் செப்ரேட்டாக வச்சுக்கிறணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் துண்டுகளை பெரிய பிளேட்டில் வேணாலும் வச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு மணித்தியாலம் டீப் ஃப்ரீசரில் வச்சுக்கிறணும். அதாவது ஃப்ரிட்ஜில் மேலே துண்டில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ 1 ஹவருக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த துண்டுகளை நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு பன்னுக்கோ ரொட்டிக்கோ எனக்கு வச்சு செஞ்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 ஹவருக்கு பிறகு டீப் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டேன். இப்போ பாருங்கள், தனித்தனியாக இருக்குது ஐஸ் பிடிச்சி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், வேறொரு பாக்ஸில் இந்த சிக்கன் துண்டுகளை எடுத்து வைக்க போகிறேன். இனிமேல் இது ஒட்டுப்படாது, இனி அப்படியே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் வேலையும் இலகுவாக முடிச்சுக்கிறலாம். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இது சாத்தியமாகச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோவையும் எனக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். ஸோ எனக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நான் திரும்ப எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே ஒட்டுப்பட்டுருக்குதா இல்லாட்டி செப்பரேட்டாக இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாமே வேறு வேறையாக தான் ஐஸ் ஆகி இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் தேங்காய் பார்ப்போம். தேங்காய் விலை சரியான மாதிரி விலையாக இருக்குது. ஸோ இந்த தேங்காவை நாங்கள் ஒன்று உடைச்சிட்டு பாதியை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியிருக்கும். சில நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட அதில் ஒரு பிசு பிசு தன்மை இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் இந்த மாதிரி தேங்காய் முழுக்க பூசிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இந்த மாதிரி தான் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இதனால் உங்களுக்கு தேங்காய் பழுதாகாமல் சமையலுக்கு பாவிச்சிக்கிறலாம். சில சமயங்கள் தேங்காய் பழுதாகனா கறிகளும் பழுதாகிவிடும். ஆயில் பூசின பிறகு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்வோம். இது உங்களுக்கு எப்பயும் யூஸ் பண்ணிக்கிறலாம்.
இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் நான் சாதாரண கடையில் தான் வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள். இந்த மிளகாயில் ரொம்பவே டேமேஜானது இருக்குது, பழுதானது. இந்த ஆரஞ்சு கலருக்கு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் சமையலுக்கு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. மீன்ஸ்னால் இதிலேருந்து கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து டாக்டர்மாருங்க ஆய்வின் மூலம் அறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. எப்பயுமே நீங்கள் காஞ்ச மிளகாய் வாங்கும்போது நல்ல தரமானதாக பேக்கெட் பண்ணது வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்பவே பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ இன்னையிலேருந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதில் தண்டு எல்லாத்தையும் உடச்சி எடுக்க போகிறேன். தண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் வந்து மிளகாய் தூள் பேக்கெட் ரொம்பவே விலையாக இருக்குது, அதுவும் தரமும் குறைவாக இருக்குது. சில பக்கெட்டுங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உரப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுத்தமாக தரமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்டு எல்லாத்தையும் உடச்சி எடுக்க போகிறேன். எல்லாம் தண்டையும் உடச்சி எடுத்துட்டு நான் லைட்டாக இதை குறைஞ்ச நெருப்பில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். வறுத்து எடுத்துட்டு நல்லா மிக்சியில் 2-3 பல்ஸில் அரைக்கணும். அரைச்சி அவங்களோட இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி துண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் திரும்ப அரைச்சி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறீங்க, வெளியில் வாங்காதீங்க. அதனால் உங்களுக்கு காசும் மிச்சமாகும். நல்ல தரமான உணவு உண்ணக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிரட்டல்களுக்கு மற்றது பன், பேஸ்ட்ரி, கட்லெட், ரோல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி துண்டு மிளகாய்த்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் வந்து வறுத்த பிறகு ஆறின பிறகு நான் மிக்சியில் போட்டு எடுக்க போகிறேன். பிறகு இதை பாட்டிலில் போட்டு வச்சு சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கிறங்க. இந்த சமையல் குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சமையல் டிப்ஸ் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுமா இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நன்றி.